பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை நிமித்தமாக பலவிதமான சேவைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சுமார் 354 வருடங்களை கடந்த பின்னும் நம்மில் இருந்து மறைந்த அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னும் ஜீவனோடு வாழ்ந்து வருகின்ற ராகவேந்திர சுவாமிகளை துளியும் மறவாது அவருக்காக பலவிதமான சேவைகளை புரிந்து வருகின்ற அந்த ராகவேந்திர பக்தர்கள் நிஜமாலுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு குருவை நாம் அறிந்தோம் என்பதே மிகப்பெரிய ஒரு புண்ணியகரமான விஷயம். மகிமையை காட்டுவதற்காக அவரது அவதாரம் ஏற்படவில்லை, இதுதான் உண்மை. நம்மளை எல்லாம் உத்தாரம் செய்வதற்காகவே இந்த பூ உலகத்தில் இன்று வரை ராமனை நினைத்து தபம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை பக்தர்களே. எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எவ்வளவு பெரிய மகா பாபியாக இருந்தாலும் அவரை தேடி வந்து விட்டால் இல்லை என்கின்ற சொல் என்பது என்றுமே ராகவேந்திர சுவாமிகளிடம் இல்லை. அவனையும் அழைத்து அவனுக்கு உண்டான அனுகிரகத்தையும் செய்து அவரை அனுப்பி வைப்பவர் நம் குருராஜர். இப்படி அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மகிமைகளை, அப்படின்னா அவருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருந்தது. ராகவேந்திர ஸ்தோத்திரத்துல ஒரு வார்த்தை வரும், சாபானுகிரக சக்தோன்யோ ராகவேந்திரான் வித்யதே அப்படி சொல்லிட்டு. அவர் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் சாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தது. ஆனால் அவருடைய சரித்திரத்தில் யாராவது ஒருவனுக்கு சாபம் கொடுத்ததாக எங்குமே இல்லை என்பதே உண்மை. எவ்வளவு தேவையற்ற பேச்சுக்களை பேசினாலும், கோபத்தினால் வார்த்தைகளை உதிர்த்தாலும் அதை வினயத்தோடு பொறுத்து அவருக்கும் அருள் பாலிப்பவர் நம் குருராஜர் பக்தர்கள். அதே சாபம் இப்படி இருக்குன்னா அனுகிரகம் எப்படி அப்படின்னா, நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடியவர் நம் குருராஜர். அதாவது பகவானை நாம் சொல்வோம் பதித பாவனா என்கின்ற ஒரு வார்த்தை. பதிதா அப்படின்னா சகல பாபங்களையும் பாவனம் செய்பவர், அதை என்ன சொல்லுது, அந்த பாபங்களை நீக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ராகவேந்திர சுவாமிகளுக்கு சரியாக இந்த வார்த்தை பொருந்தும்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தேறியது. அது எங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பாருங்க, அந்த இடத்துல, அந்த பிராந்தியத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சஞ்சார மார்க்கமாக செல்லும் பொழுது அங்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருந்தது. அங்கு ஒருவன் இருந்தான். ஆனா மற்றவாளுக்கு ஆகாத செயல்களை ஏதோ தெரியாதனமா செஞ்சதனால அப்பெல்லாம் அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இவன் கூட எதுவுமே நம்ம அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனை அரவணைக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஊரின் எல்லையில் ஒருவன் காத்திருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டு. வேணும்னு செய்யல, ஆனாலும் அவன் ஏதோ செய்த காரியம் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருந்தபடியால் அனைவருடைய கோபத்துக்கு ஆளாகி இந்த ஒரு என்ன சொல்லுது நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான் அவன். இந்த மாதிரி எதிகள் ராகவேந்திர சுவாமிகள் அந்த ஜில்லாவிற்கு வருகின்றார்கள் என்கின்ற செய்தி கேட்டவுடன் மனதில் நான் வேண்டுமென்றே செய்யவில்லையே, நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், இனி நான் உயிர் வாழ்வது தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செய்த தவறுக்காக முதலில் அந்த பச்சாத்தாபம், அதை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணம், இதை போக்குபவர் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த நேரத்தில் ராகவேந்திர சுவாமிகள் அந்த நேரத்தில் சஞ்சார மார்க்கமாக அந்த ஊருக்கு வர, தூரத்தில் பார்த்தார் ராகவேந்திர சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார். கண்ணில் நீர் ததும்ப, மனதில் அந்த குற்ற உணர்ச்சி
என்ன சொல்லுது, அவனை மிக 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 குத்தி கொண்டிருக்க சாஷ்டாங்கமாக விழுந்தார். வா, என்னப்பா, என்ன சமாச்சாரம், எந்திரி முதல்ல. சுவாமி, நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்றேன் அப்படி சொன்னாதான் நான் எந்திரிப்பேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தார். ராகவேந்திர சுவாமிகளுக்கு தெரியாதா, ஒரு பக்தன் அவர் முன்னாடி நின்னாலே அவனுடைய அனைத்து ஜென்மத்திலும் எந்தெந்த பிறவியில் என்ன பாவ புண்ணியங்களை செய்திருக்கிறான் என்பதை ஸ்கேன் பண்ணக்கூடியவர் நம்ம ராகவேந்திர சுவாமி. நீங்க இதை மட்டும் சொல்லலாம், இதை சொல்ல வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம போய் நின்ன உடனே நீ யார், நீ எதற்காக வந்திருக்கிறாய், உன் மனதில் இருக்கக்கூடிய உள்ள குமுறல்கள் என்ன என்பதை அனைத்தும் அறிபவர் ராகவேந்திர சுவாமி. உடனே தெரியாதபடி ராகவேந்திர சுவாமிகள் சொல்றார், என்ன சரி நான் அனுகிரகம் செய்கிறேன், முதல்ல எந்திரி. சுவாமி, நான் மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டேன், அது தெரியாமல் நடந்தது, இருந்தாலும் அதனுடைய பாவத்திலிருந்து நான் வெளிவர என்ன சொல்லுது, இந்த ஊரார் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அது மிகவும் என்னுடைய மனதை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டது, இனிமேல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். அவ்வளவு பார்க்கிறார். முதல்ல ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கான், சரி, தெரியாம செய்துட்டேங்கிறான், சரி, அந்த பாபத்தை நினைத்து வருந்துகிறான், நான் செய்திருக்க வேண்டாமோ என்று எண்ணுகிறான். முதல்ல தான் செய்தது பாவம் என்று எப்பொழுது மனம் உணர்கிறதோ அதுவே மிகப்பெரிய பிராயச்சித்தம் என்பது சாஸ்திரம். உடனே என்ன பண்ண, உடனே உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன், நாளைக்கு வா அப்படி. நாளை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருந்தான். காத்துட்டே இருந்த உடனே நேரா வந்தா, அவருடைய சமஸ்தான பூஜை இருந்துச்சு, ஓரமா நின்றுட்டு இருந்தான். ராகவேந்திர சுவாமிகள் தனியா வரச்ச, நேரா சுவாமி இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க. உடனே அன்றைய தினம் பூஜை செய்த சங்கோதகம், சங்கினால் மூலராமருக்கு அபிஷேகம் செய்த அந்த தீர்த்தம், அந்த சங்கோதகத்தை ராகவேந்திர சுவாமிகள் அவன் மேல் தெளித்தார். இனி கவலை இல்லை, உன்னுடைய பாபமெல்லாம் தீர்ந்தது, நீ வழக்கம் போல ஊரில் இருப்பவர்களோடு நீ தாராளமாக சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகள் சொல்லிட்டார். அவனுக்கு கண்களில் நீர், பாபம் தீர்ந்து விட்டதா அப்படின்ன உடனே அவனுக்கு நம்பிக்கை என்னன்னா, எதிரேன்கர்கள் அவர்கள் மூலமாக பெற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு மந்திராட்சத்தை இருக்கட்டும், தீர்த்தமாகட்டும், அனைத்தும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை அறிபவன் இவன், அறிந்தவன் இவன். ஆனால் ஊர் மக்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. சுவாமி, இது இவன் எவ்வளவு பெரிய மகா பாபம் செய்திருக்கிறான், இவனை நீங்கள் ஊருக்குள் வர சொல்லி இருக்கிறீர்களே, இது எந்த இல்லப்பா, அவன் பாவம் செய்ததை உணர்ந்து விட்டான், மேலும் நான் சங்கோதக தீர்த்தத்தினால் அவனுக்கு புரோட்சணை செய்து அந்த பாப விமோசனத்தை அவனுக்கு தந்துவிட்டேன் என்று ராகவேந்திர சுவாமிகள் சொல்லியும் அவர்களுடைய மனம் ஒப்பவில்லை. குருவனுடைய அனுகிரகம் ஒருவனுக்கு கிடைத்த பின்னும் அந்த ஊர் மக்கள் ஏற்பதாக இல்லை. தினசரி சுவாமியினுடைய பூஜையில் பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு சங்கத்தை வைத்துக்கொண்டு அதில் நீரினை பாலினை நிரப்பி பகவானுக்கு அபிஷேகம் செய்கிறீர்களே, ரைட், துவாதச நாமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்க முத்திரையை நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுது அந்த சங்க முத்திரையானது உங்களுடைய வலது பக்கத்தில் வைக்கிறீர்களோ அந்த நேரத்திலே பாருங்க, நீங்கள் எந்த விதமான பாபம் செய்திருந்தாலும் அந்த பாபத்தினுடைய பரிகாரமே அந்த சங்கத்தினுடைய நாதம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இவ்வளவு ஸ்ரத்தையா சாஸ்திர விரும்பிகளாக இருந்த பின்னும் ஒரு சங்கோதகம் மூலமாக தெளித்த தீர்த்தத்தினால் இவனுடைய பாவம் தீர்ந்தது என்று நான் சொல்லியும் நீங்கள் நம்பவில்லை என்றால் உடனே என்ன செய்யற? இப்போ அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார் ராகவேந்திர சுவாமிகள். சரி, எந்த விதமான அழுக்கும் ஆகாத ஒரு சுத்தமான வெள்ளை வஸ்திரத்தை எடுத்து வா அப்படின்னா, ரைட், இந்த மகிமை
ஸ்ரீபாதராஜரும் செய்திருக்கிறார், வியாசராஜரும் செய்திருக்கிறார், நம் ராகவேந்திர சுவாமிகளும் நம் திருநெல்வேலி பிராந்தியத்தில் செய்து காண்பித்தார். அந்த வெள்ளை வஸ்திரத்தை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இதுவரை எந்த கரையுமே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தாருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரோடெல்லாம் போடுறதுக்கு கருப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெய் பிசுக்கு எவ்வளவு நீங்கள் அதை சுத்தம் செய்தாலும் அது போகாது. அந்த தோய்த்து தோய்த்து அந்த வெள்ளை வஸ்திரம் இருந்த கலரே மாறிவிட்டது. இந்த கரை போக வேண்டுமானாலும் எத்தனை வருஷம், எத்தனை முறை, எத்தனை நதியில் அதை துவைத்தாலும் அந்த வஸ்திரம் சுத்தமாகாது. அந்த நிலைக்கு வந்தது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது. அப்பொழுது பாருங்க, அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திர சித்தி எப்பேற்பட்டது, அந்த சங்கத்தினுடைய நீரை எடுத்து அந்த மந்திரத்தை அபிமந்திரித்து பாருங்க, அந்த சங்கோதக தீர்த்தத்தை அந்த அழுக்கு படிந்த துணியில் அப்படி தெளிக்க, முன்பு எப்படி இருந்ததோ அதைவிட பளிச்சென மின்னத் தொடங்கியது அந்த வெள்ளை வஸ்திரமானது. அத்தனை பேரும் பார்த்திருக்கு. எந்த விதமான களங்கங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாபங்களையும் ஒரு சங்கோதக தீர்த்தம் என்பது அது தீர்த்துவிடும் என்பதை ஏதோ ரகசியமாக இல்லை, அத்தனை பக்தர்கள் முன்னாடும் அதை செய்து நிரூபித்து காட்டியவர் யாருன்னா நம்ம ராகவேந்திர சுவாமிகள். ஆனா இத்தனை விஷயம் செய்தும் இது என்னால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே அதனுடைய உரிமையை கொண்டாடியதில்லை ராகவேந்திர சுவாமி. இது நடந்ததற்கு காரணம் என்னுடைய மூலராமனுடைய அனுகிரகம் அப்படித்தான் சொல்வாரே தவிர, எவ்வளவோ உயர்ந்த கீர்த்தனைகள், எவ்வளவோ உயர்ந்த கிரந்தங்கள், எவ்வளவோ மகிமைகள் செய்த பின்னும் என்னால் ஆனது இல்லை என்பதுதானே ராகவேந்திர சுவாமிகளுடைய மிகுந்த சிறப்பு. அத்தான் பதித்த பாவனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திரரை அழைத்தால் அது கண்டிப்பாக மிகையாகாது. ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமையை சொல்ல 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 அப்படியே நமக்கு அப்படியே ஹிருதயம் இன்னும் ஆனந்தத்தில் குதிக்கிறது. எவ்வளவு முடியுமோ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனையை உத்தேசம் பண்ணி முடிந்ததை பக்தர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.